வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, யூடியூப் நேயர்களே, மாதா பிதா குரு தெய்வர்களால் பஞ்சபூதங்களின் துணையுடன் நவகோள்களின் ஆசையுடன் இந்த பதிவுகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் நித்தியதே ஜென்ம பத்திரிகா. நம் கடக இலக்கணத்தை பற்றி நாம் கடந்த பதிவிலிருந்து தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம். கடக இலக்கணத்தை பற்றிய ஒரு சிறிய ஆய்வு. கடக இலக்கணத்தை பார்த்து எடுத்துக்கொண்டால், இந்த கடக இலக்கணத்தில் ஆட்சி மற்றும் குரு உச்சம் பெறுகிறார், செவ்வாய் நீச்சம் பெறுகிறார். அதே மற்ற இடங்களை விட இந்த 12 பாவங்களில் சந்திரனுக்கு உரிய இந்த கடக இலக்கணம் சந்திரனுக்கு உரிய வீடு. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீடு, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 வீடுகள். ஆக மொத்தம் 12 பாவங்களில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டுமே ஒரு வீடு. இந்த வகையில் பார்க்கும் பொழுது மற்ற பாவங்களில் ஒரு கிரகம் 2 கிரகம்தான் பகை பெறும். ஆனால் விசேஷமாக இந்த கடக இலக்கணத்தில், அதாவது சந்திரனுடைய வீடாக இந்த 12 பாவங்கள் வானவெளியில் இருக்கக்கூடிய 30 டிகிரியில் இங்கு 5 கிரகங்கள் பகையாகிறது. புதன் பகையாகிறார், சுக்கிரன் பகையாகிறார், சனி பகையாகிறார், ராகுவும் கேதுவும். ஆக விசேஷமாக எடுத்துக்கொண்டால் 5 கிரகங்களும் இங்கு பகையாகிறார். இது ஒரு ஜலராசி. அதே ஜலராசியான மீனத்தில் எந்த கிரகங்களும் உச்சம் தவிர, ஆட்சி தவிர மற்ற எந்த கிரகங்களும் பகை சமம் என்பது கிடையாது. குருவினுடைய வீட்டில் எந்த கிரகமும், அதே தனுசில் கூட எந்த கிரகமும் பகை கிடையாது. அங்கே உச்சமும் கிடையாது. இது விசேஷத்துக்குரியது. ஆனால் அந்த குருவை பார்க்கும்பொழுது மீனத்தில் சுக்கிரன் உச்சமடைகிறார். ஆனால் அதே சமயம் தனுசுவில் எந்த கிரகமும் உச்சமடைவதில்லை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சந்திரனுக்கு உட்பட்ட கடக இலக்கணத்தில், என்னுடைய கடக இலக்கணத்தில் குருவானவர் உச்சம் பெறுகிறார். அடுத்தபடியாக இங்கு செவ்வாய் நீச்சம் அடைகிறார். மற்ற 5 கோள்கள் பகை பெறுகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாகும். எனவே சந்திரனுடைய நட்சத்திரங்களை சந்திரனுக்காக 27 நட்சத்திரங்களை ஒவ்வொரு நவக்கோள்களுக்கும் 3 நட்சத்திரம் வீதமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். ரோகிணி ஆகப்பட்ட நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம் ரிஷபராசியில் சுக்கிரன் வீட்டில் இடம்பெற்று அங்கே உச்சம் அடைகிறார் சந்திரன். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில் புதன் வீட்டில் இடம்பெற்று அங்கு சமமாகிறார். அதே ரிஷபராசி ஸ்திரராசியாகவும் கன்னிராசி உபயராசியாகவும் விளங்குகிறது. இந்த இடங்களுடைய ஒற்றுமைகளை பற்றி சீர்தூக்கி பாருங்கள். அடுத்தபடியாக 3வது ராசி திருவோணமாகும். திருவோணம் சந்திரனுடைய திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் இடம்பெறுகிறது. மகரம் சனியினுடைய வீடு, அங்கே சமம் பெறுகிறார். இருந்தாலும் அந்த மகரம் சர வீடு ஆகும். எனவே இந்த 3 வீட்டிலும் பாதகாதிபதி மாரகாதிபதி மாறுதலுக்கு உட்பட்டது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது லக்கணத்தை எடுத்துக்கொண்டால் கடக லக்கணத்திற்கு சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள் எங்கு இடம்பெறுகின்றன என்பது இந்த பதிவில் நான் பார்த்தோம். அடுத்தபடியாக நாம் இதை பார்க்கும் பொழுது லக்கணத்தை அடிப்படையாக வைத்து பிறந்த நேரத்தை வைத்து லக்கணம் என்று சொல்லும் பொழுது 12 பாவங்களும் இந்த லக்கணத்திலிருந்து 1, 2 என்றும் மாரகாதிபதி பாதகாதிபதி என்றும் நாம் பட்டியலிடுகிறோம். அந்த வகையில் என்னுடைய கடகமானது விளங்குகிறது. ஆனால் அதே சமயம் கடகம் என்று எடுத்துக்கொண்டால் கடக ராசி சந்திரனுக்கு பாத்தியப்பட்ட வீடு என்று சொல்லுகிறோம். இந்த 360 டிகிரியில் 12 ராசி மண்டலங்களில் கடக வீடானது சந்திரனுக்கு பாத்தியப்பட்ட வீடாக இருந்தாலும் அங்கு இடம்பெறும் நட்சத்திரங்களுடைய பார்க்கும் பொழுது அந்த கடகத்தில் நாம் 3 நட்சத்திரங்கள் அங்கு இடம்பெறுகின்றன. 9 பாதங்கள். இது அனைவரும் அணிந்தது.
எனவே குருவினுடைய புனர்பூசம் 4ஆம் பாதம் இந்த கடகத்திலும், சனியினுடைய பூச நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த கடக லக்னத்திலும், ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் 4 பாதங்கள் இந்த கடகத்தில் இடம்பெறுகிறது. எனவே இங்கு இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது குரு ஒரு பாதமும் நட்சத்திரம் ஒரு பாதமும், சனியினுடைய 4 பாதங்களும், புதனுடைய ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதங்களும் 9 பாதங்கள் இந்த கடகத்தில் இடம்பெறுகின்றன. எனவே இந்த நட்சத்திரங்களில், அதாவது லக்கணம் என்று நாம் பிறக்கும் பொழுது சூரியன் அந்த இடத்தை வைத்து லக்கணம் தீர்மானிக்கப்படுகிறது. அதை வைத்து நாம் அனைத்து பாவங்களையும் வரிசைப்படுத்துகிறோம். அதே சமயம் சந்திரன் இந்த 12 பாவங்களையும் வலம் வந்து கொண்டு உள்ளன. சூரியன் எவ்வாறு 12 மணி நேரத்தில் 6 பாவங்களை வலம் வருகிறதோ, இரவில் 6 பாவங்களை வளர்கிறதோ, அதே மாதிரி 12 பாவங்களை 14 நாட்களில் அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரலும் 6 பாவங்களையும், அமாவாசை பௌர்ணமிக்கு இடைப்பட்ட இன்னும் 15 நாட்களில் 6 பாவங்களையும் வலம் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில், பாவகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிறது. எனவே அந்த நட்சத்திரத்தை வைத்தே நாம் அந்த குருமகா திசை என்று தீர்மானம் செய்கிறோம். எனவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது குருமகா திசை சந்திரன் பயணம் செய்யக்கூடிய எந்த நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை கொண்டு குருமகா திசை தீர்மானம் செய்கிறோம். லக்னத்தை தீர்மானம் செய்யும் பொழுது சூரியன் எந்த நட்சத்திரத்தை, எந்த பாவகத்தை கிடக்கிறதோ அதை முடிவு செய்கிறோம். அதே சமயம் சந்திரன் எந்த ராசியில் கடக்கிறதோ அந்த இடத்துல ராசி என்றோம். எனவே இருவேறு பலன்கள், ராசி பலன்கள் கோச்சாரத்திற்கு அடிப்படையாகவும் தசாபுத்திகளை நிர்ணயம் செய்வதற்காகவும் உபயோகப்படுத்தப்படுகிறது. இதில் நாம் இந்த விஷயத்தில்தான் நாம், அதாவது சாதாரணமாக ஜோதிடத்தின் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் குழம்பி போகிறார்கள். எனவே இதனுடைய அடிப்படை விஷயங்களை தெளிவாக தெரியனால்தான் பலன்கள் எடுக்க முடியும் என்பது எனது அபிப்பிராயமாகும். நானும் தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். தொடரும். அடுத்து பார்ப்போம்.